போறேன், பத்திரமா இருங்க, பாய் பாய். ஏன் உனக்கு டைம் ஆயிடுச்சா பக்கி? நானே ஒன்று ஒரு 7 நிமிஷம் தானே, 1 மணி நேரத்துக்கு நீ 7 நிமிஷம் இருக்கு. உம், எஃப். அதனால வந்து பாவம் நீ என்னை வந்து காட்டில் விட்டுட்டு போற. உம், உம். என்ன நீ வெட்டியா சுத்துற ஆள் தானே, உனக்கு என்ன வேலை? உங்களை பார்த்து சப்ஸ்கிரைப் லைக்கு. அப்படியா? சரிப்பா சரிப்பா, தேங்க்யூப்பா. லைக் போட்டிருந்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. நாளைக்கு சக்திவேலண்ணா என்ன சொல்கிறீங்க? நாளைக்கு லைவு அது வரலை, நாளைக்கு தொடரும். நாளைக்கு லீவு அதுவரை. சக்திவேலண்ணா பரவாயில்ல, உங்களுக்கு கீபோர்டுக்கு இதானாலும் இதாச்சு. நீங்கள் இப்படி போடுறதே நல்லா தான் இருக்குது. இந்த பில்லிங் த பிளாக்ஸ் அது என்ன சொல்லுவாங்க, இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஹின்ஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி இருக்குது உங்களோட இது படிக்கிறதுக்கு. அதனால் புரியுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபாலோ பண்ணுங்கள் சரியா? ஆமாம், அந்த ஒரு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஜாயின் இதில் இது பண்ணுங்கள். அது ஓகே, எழுத்தாணி கீபோர்டு கரெக்டாக எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒன்று எப்படின்னு தெரியல பார்த்து. ஆமாம், கூகுளில் தமிழ் கீபோர்டு அப்படின்னு போட்டு டைப் இது சரி, கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன அராத்து இன்னைக்கு நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டானே. ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணுறீங்களா? டிசைன் எங்கே போய் பண்ணுறது? சாரி கடையில் எடுக்கிறோம், சாரி. ஆமாம், ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறோம், தைக்கிறோம், அவ்வளோதான். சிம்பிள். அப்போ நாங்கள்லாம் சிம்பிள்ப்பா. அவங்க ஒர்க்கு ஆரி ஒர்க் வச்சு 3000க்கு 4000க்கு தைச்சிட்டு இருக்காங்க. நம்ம சிம்பிளாக தான் இது பண்ணுறோம். அண்ணன் மென்டல் ஆய் 1 வாரம் ஆச்சு. மென்டல் ஆகி 1 வாரம் ஆச்சா? என்னண்ணா? ஆமாம், நீங்கள் இந்த போன வாரத்துல இருந்தே ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க போல தெரியுது. நோ ஸ்ட்ரெஸ்ஸுண்ணா. ஆமாம், நம்ம கவலைப்படுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் வந்து கவலை ஃபஸ்ட்டு மனிதனை கொல்லும் மிகப்பெரிய நோய் வந்து கவலை. ஸோ கவலைப்படக்கூடாது. ஆமாம், எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு அதன் போக்கில் விட்டுருங்க. ஆமாம், அதுக்காக நீங்கள் அழுது ஃபீல் பண்ணி உடம்ப கெடுத்து ஹெல்த் இஷ்யூ ஆகி அந்த கான்செப்டுக்கே போகக்கூடாது. நம்மளை விடவே கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம நினைப்போம் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே பார்த்துட்டு இது மாதிரி மற்றவங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை மாதிரி கஷ்டம் யாருக்கும் இல்லை அந்த மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நம்மளை காட்டிலையுமே அதிகமாக கஷ்டப்படுறவங்க, மனவேதனைப்படுறவங்க, துணைக்கு யாரும் இல்லாதவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்காங்க, பிள்ளைங்க கைவிட்ட பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவங்கவுங்களுடைய கஷ்டங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஆனால் வந்து அவங்களுடைய பார்வையில் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம பார்க்கும்போது தான் அதுக்குள்ளே சொல்யூஷன் என்னன்னு நமக்கு தெரியும். எந்த ஒரு கஷ்டத்தையோ எந்த ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம அப்படியே கைக்குள்ளே வச்சு பார்த்தோம்னா அது பெருசாக தெரியும். அதவே கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் தெரியும். ஸோ அதனால வந்து எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைங்க. நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. எப்பயுமே வந்து தாமதமாக நமக்கு கிடைக்கிறது, ஒரு விஷயம் லேட் ஆகுதுன்னா அதில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்கும். கடவுள் நமக்கு தரணும்னு நினைக்கிறத ரொம்ப தரமாக தருவார். ஸோ வந்து கவலைப்படாதீங்க. ஆமாம், ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுற எந்த விஷயத்தையுமே மைண்டில் எடுத்துக்கிறாதீங்க. ஒரே இதில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பசங்களை மைண்டில் எடுத்துக்கோங்க. அவங்களுக்காக ஓடணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அந்த மாதிரி நினச்சி நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து உங்களுடைய கவலைகளில் உங்ககிட்ட இருந்து எங்கே போச்சுன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். எல்லாமே நம்ம நல்லா இருந்தால் எல்லாமே தன்னால் நம்மளை தேடி வந்துடும். அதனால் நோ ஃபீலிங்ஸ் சரியா? எதையுமே நினச்சி கவலைப்படாதீங்க. சாரி.